சென்னையில் ராட்வைலர் நாய்கள் கடித்து குதறியதில் 5 வயது சிறுமி படுகாயமடைந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மிகவும் ஆபத்தான நாய் இனமான ராட்வைலர்களை வளர்ப்பது தடை செய்யப்பட்டுள்ள சூழலில் இதன் அபாயம் பற்றி கால்நடை மருத்துவருடன் நான் நடத்திய கலந்துரையாடலை பின்வரும் தொகுப்பில் பார்க்கலாம். வீட்டுக்குள்ளேயே பூட்டி வைக்கக்கூடாது, தெருநாய் போல நினைத்து எதை போட்டாலும் சாப்பிட்டு விடாது, தினமும் 1 மணி நேரம் நடைபயிற்சி, ஓட்டப்பயிற்சி, நீச்சல் பயிற்சி கொடுக்க வேண்டும் என மொத்தத்தில் சும்மா இருக்கவே கூடாது. அதுதான் ராட்வைலர். மகாராஷ்டிராவுக்கு அடுத்தபடியாக நாய்க்கடி சம்பவங்கள் அதிகம் நிகழும் மாநிலங்களில் நாட்டிலேயே தமிழ்நாடு 2ஆம் இடத்தில் இருக்கிறது. இங்கு சராசரியாக ஆண்டுக்கு சுமார் 4 லட்சம் நாய்க்கடி சம்பவங்கள் பதிவாகின்றன. பெரும்பாலும் நாய்களின் தாக்குதலுக்கு 5 வயதுக்குட்பட்ட குழந்தைகளே எளிதாக இலக்காகும் சூழலில் அதிர்ச்சியளிக்கும் விதமாக இதில் அவ்வப்போது மரணங்களும் ஏற்படுகின்றன. இதன் தொடர்ச்சியாகவே சென்னையில் 5 வயது சிறுமியின் தலையை ராட்வைலர் நாய்கள் கடித்து குதறிய கொடூர சம்பவம் அரங்கேறி அதிர வைத்திருக்கிறது. கடந்த 2021 கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அருகே பண்ணை ஒன்றில் வளர்க்கப்பட்ட 2 ராட்வைலர்கள் அதனை பராமரித்து வந்த பணியாளரையே தாமதமாக உணவு வழங்கியதற்காக கடித்து குதறி கொன்றிருக்கின்றன. இதேபோல் சில ஆண்டுகளுக்கு முன்னர் சென்னையை அடுத்த ஆவடியிலும் திருவள்ளூர் மாவட்டம் அரக்கோணத்திலும் 2 பேர் ராட்வைலர்களின் வெறியாட்டத்திற்கு இலக்காகி உயிரிழந்துள்ளனர். இப்படி ராட்வைலர் வகை நாய்கள் இயல்பிலேயே மிக மூர்க்கமான குணாதிசயம் கொண்டதாக அறியப்பட்டதை அடுத்து நாடு முழுவதும் ராட்வைலர்கள் உள்ளிட்ட 20 வகையான நாய்களை வளர்க்க மத்திய அரசு அண்மையில் தடை விதித்தது. பொதுவாக நாய்களை செல்லப்பிராணியாக வளர்க்க விரும்புபவர்கள் அதன் தன்மையை அறிந்து கொள்வது அவசியம். குறிப்பாக ராட்வைலர்கள் ஜெர்மனியில் கால்நடை பண்ணைகளில் ஆடு, மாடுகளை, நரிகள் உள்ளிட்ட மற்ற விலங்குகளிடமிருந்து பாதுகாக்க காவலுக்காகவே வளர்க்கப்பட்டிருக்கின்றன. ஒரு முறை மனிதர்களை தாக்க தீர்மானித்து தனது பற்களால் கடித்துவிட்டால் வலிமையான அதன் தாடையின் பிடியிலிருந்து தப்பிப்பது மிகவும் கடினம். இதன் பைட் ஃபோர்ஸ் சுமார் 150 கிலோ எடைக்கு நிகரானது. கோரமான பற்களை கொண்ட சுறாமீன் கடியின் வீரியத்தில் இது சரிபாதி மடங்கு. இது பற்றி சென்னையைச் சேர்ந்த கால்நடை மருத்துவர் பேட்ரிக் ஜோஷ்வாவிடம் பேசினோம். இந்த மாதிரியான ராட்வைலர் நாய்கள் திடீர்னு மூர்க்கத்தனமா தாக்குறதுக்கு என்ன காரணம்? ராட்வைலர் மட்டும் இல்லாமல் எந்த ஒரு பெட்டாக இருந்தாலும் சரி, வாக்கிங் கூட்டு வரும்போது ஓனர் தான் ப்ராப்பர் லீஷ் அண்ட் மவுத் கார்டோட கூட்டு வரணும். கண்டிப்பாக அது ரெண்டுமே அவங்க செய்யாதது அந்த பெட் ஓனரோட தவறு தான். அவர் நார்மல் ஓனர் மட்டும் இல்லாமல் பெட் சேல் பண்ணுறவராகவும் இருந்திருக்கிறாரு. ஸோ அது அவர் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். அவரோட கவனக்குறைவினால தான் இந்த குழந்தைக்கு இவ்வளோ பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. இதுக்கு முழுக்க காரணம் அந்த பெட் ஓனர் தான். அதனால் அவருக்கு தான் தகுந்த தண்டனை கொடுக்கணும்னு எதிர்பார்க்கணும். குறிப்பாக குழந்தைகள் தான் நாய்கள் அதிகம் தாக்குது. இதுக்கு என்ன காரணம்? பொதுவாக குழந்தைங்க தான் ரொம்ப பாதிக்கப்படுவாங்க. அதுவும் 5லேருந்து 10 வயதுக்குள்ள குழந்தைங்கள தான் ரொம்ப டாக்லாம் அட்டாக் பண்ணும். ஏன்னா அந்த குழந்தைங்களோட சடன் மூமெண்ட்ஸ், டக்குன்னு ஓடுவாங்க, டக்குன்னு பயத்தில் ஏதாச்சும் ரியாக்ட் பண்ணுவாங்க, கத்துவாங்க, கையை நீட்டுவாங்க. அதே மாதிரிலாம் பண்ணும்போது ஆல்ரெடி கோபமாக இருக்கிற பெட்டு வந்து இன்னும் கொஞ்சம் அக்ரெசிவாகி கடிக்கிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. அது இல்லாமல் பெட்டோட ஹைட்டும் அந்த குழந்தைங்க இருக்கிற ஹைட்டும் கிட்டத்தட்ட ஈக்குவலாக இருக்கும். ஸோ அந்த குழந்தைங்க வந்து பெட்டை வந்து கண்ணில் பார்க்குற மாதிரி ஆயிரும். இதே மாதிரி அக்ரெசிவாக இருக்கும் போது எந்த ஒரு டாகையுமே நம்ம கண்ணுக்கு நேராக பார்த்தோன்னா அது இன்னும் கொஞ்சம் அக்ரெசிவ் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அதான் குழந்தைங்களோட சடன் மூமெண்ட்ஸ் அண்ட் அந்த ஈக்குவல் ஏஜ் க்ரைட்டீரியா அதெல்லாம் பெட்டோட தூங்கும் போது ஃபுட்டு சாப்பிடும் போதெல்லாம் டிஸ்டர்ப் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக இதே மாதிரி நடக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. பிரான்ஸ், ரஷ்யா, உக்ரைன், இஸ்ரேல் உள்ளிட்ட பல்வேறு நாடுகளிலும் ராட்வைலர்களை வளர்ப்பது தடை செய்யப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.